இது ஒரு வித்தியாசமான பாம்பு. இல்லண்ணா இதுல தள்ளி விட்டு உள்ள தள்ளி விட்டுனா அங்கிட்டு போ. வாவ், என்னங்க இது? சைடு வந்து போன் நல்ல வாயை திறந்துட்டு வரான். அது கோவம் வந்துருங்க, பேசாம இருங்க. ஒண்ணும் இல்லையா, என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல. இது போட்டு ஒண்ணும் இல்லையா? அவருக்கு மேலதான் கூலிங் கிளாஸ் இருக்கு. முடிச்சு போச்சுங்க. ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த இடத்துல நின்று தான் போகணும். ஓகே சார். இப்போ இவ்வளோ ஸ்பீடாக போறீங்களே, ஆப்போசிட்டில் ஸ்பீடாக வந்தால் என்ன பண்ணுறது? வணக்கம் நண்பன், நான் உங்கள் டிஒய்ஜி. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக காரமடம் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கவங்க. நம்ம இப்போ எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து ஊட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ண, பின்ன அவங்க கூட வைப் பண்ண, என்ஜாய் பண்ண போயிட்டுருக்கோம். காலையிலேயே நான் வ்ளாக் பண்ணணுன்னு நினச்சேன். அங்கேருந்து ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் போது வ்ளாக் பண்ணணுன்னு நினச்சேன். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு, நம்ம ஃபேஸ் கூட கிளியராக தெரியல. ஸோ அதனால நானும் வ்ளாக் பண்ணல. இப்போது வந்துட்டு கரெக்டாக 6:30 ஆக போகுது. நான் 5 o'clock 5:30க்கெலாம் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ அதனால தான் இருட்டாக இருந்துச்சு, வ்ளாகும் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ இது வரைக்கும் பாதி தூரம் வந்துட்டோம். இவ்வளோ நேரம் சரியான பண்ணு. மோட்டோ வ்ளாகான்னு கேட்டிங்கன்னா மோட்டோ வ்ளாக் இல்லை, நம்ம ஃப்ரெண்டோட காரில் தான் போகிறோம். ஸோ ஏன் மோட்டோ வ்ளாக் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில அங்கே ஃபுல்லாக மழை. ஸோ மலையில் போயிட்டு வ்ளாக் பண்ண முடியாது, அதனால காரில் போகிறோம். இவர் தான் டிரைவர், இப்போ உட்காந்துங்க. பைலட், நான் பில்லிடர். நம்ம பவானி முன்னாடி ஒரு கார் போகுது, அந்த காருக்காரன் பாவம், இவன் எப்ப கொண்டு போய் சாத்த போறான்னு தெரியல. முடிச்சு போச்சுங்க. ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த இடத்துல நின்று தான் போகணும். ஓகே சார். இ பாஸ் இருக்குங்களா? எதுக்கு 30 ரூபா கொடுத்தீங்க? எங்க வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போவோம், முயற்சி திருமலையாகும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம். நல்லவரே வெளியே வாங்க. வாயை திறந்துட்டு வரான். அது கோவம் வந்துருங்க, பேசாம இருங்க. ஒண்ணும் இல்லையா, என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல. இது போட்டு ஒண்ணும் இல்லையா? அவருக்கு மேலதான் கூலிங் கிளாஸ் இருக்கு. இவ்வளோ ஸ்பீடாக போறீங்களே, ஆப்போசிட்டில் ஸ்பீடாக வந்தால் என்ன பண்ணுறது? எச்சு துப்புறாரு. ஏன் உயிர் தப்பிச்சுன்னு நல்லா நினச்சிங்க. அப்பயே சொன்னேன் பெண்டு. ஐயோ, அண்ணா கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சு டீ குடிச்சிட்டு போனேன். சரியில்லை. அதுதான் ஒரு சைடு தொங்கிக்கிட்டு வர ஓட்டுறீங்க. ஒரு போதையில் இருப்பாரோ காலை. ஏங்க ஊட்டி குளிருக்கு அடிச்சாலும் அடிப்பாங்க. பாத்தீங்கன்னா நம்ம குன்னூர் வந்துட்டோம். குன்னூர் ரீச் ஆயாச்சு. குளிர் ரொம்ப மார்னிங் 7 o'clockலாம் குன்னூர் சரியான குளிர் தான். நான் இப்படிதான் வருவேன், அப்பதான் கொஞ்சம் குளிர் கம்மியா இருக்கு. ஸோ காதை வந்து கவர் பண்ணுறதுனால குளிர் கம்மியாக இருக்கு ப்ரோ. சுடுகாடா? நேராக விடுங்க, போயிடலாம்.
பாருங்க வியூவை சாமி. ஏ வேற லெவலுங்க. வாவ், இதான் ஊட்டி. இட்ஸ் மான்சூன். வாவ். சாரல் அடிக்குதுங்க. சாரல் பனிச்சாரலுங்க. அந்த அடிக்கிற மான்சூன் அந்த கிளவுடு பனி இருக்குல்ல, ஏங்க அந்த பனியெல்லாம் மூஞ்சில அப்படி அடிக்குதுங்க. செம்மையா இருக்கு. செம்ம குளிர் இல்ல. ஏங்க ஊட்டிக்கு வாங்க. ஒரு தள்ளு தள்ளிடணும். கீழே சகதி இல்ல டிச்சு. கைஸ் ஃபைனலாக நம்ம வந்துட்டு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா ஃபைனலி நம்ம ஊட்டியில் உள்ள இதுனா பைக்கரா டேமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து போட்டிங் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஆல்ரெடி செம்ம வைபோட தான் வந்திருக்கோம் இது வரைக்கும். யார் போடு ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌடுன்னு. ஸோ க்ரௌட் அதிகமாக இருக்கனால நம்ம ரைட் போகல. ஸோ காஃபி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ரொம்ப க்ரௌடாக இருக்குது. எவ்வளோ மக்கள் இதை விரும்பி வராங்கன்னு அப்படியே பார்க்க செம்மையாக இருக்குங்க. நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி இடத்தையெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எப்பயுமே என்ஜாய் பண்ணணும். வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறது அதெல்லாம் செட் ஆகுது. இந்த மாதிரி அடிக்கடி வெளியே வந்து நம்மளோட லைஃப் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய என்ஜாய் பண்ணிட்டு போகணும். அந்தளவுக்கு வைப்போடே இருக்கணும். அதுக்கு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா காசு. நம்மளுக்கு காசு சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். மற்றபடி அனுபவிக்கிறதுனா ரொம்ப ஈஸி தான். காசு இருந்தால் மட்டுமே அனுபவிக்கணும் அவசியம் இல்லை. காசு இல்லாமல் நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் அனுபவிக்கலாம். ஊட்டிலாம் ஐயோ நீங்க வேற ஒதுக்கவே முடியல. வெளியே வீட்டு காலி பண்ணிட்டு பேச பிளைட்ஸுக்கே போயிடலான் இருக்கிறேன். புளியெல்லாம் இருக்காது. வேற லெவலு சூப்பர் ஸ்பாட். ஏங்க பயப்படுறீங்க? ஐயோ ஐயோ செத்து போனா நம்ம வந்ததுலேயே வர்த்தான ஸ்பாட்டுனா வர்த்தான பிளேஸ்னா இன்னையோட விளாகில் இதுதான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு ஸ்பாட்டு வேற லெவலுங்க. அங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது தெரியுமா? அது அங்கெல்லாம் ஃபுல்லாக க்ளவுடாக இருக்குங்க. உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா என்னன்னு தெரில. செம்ம க்ளவுடாக இருக்குது அந்த சைடு. ஆனால் ஸ்க்ரீனில் வந்துட்டு க்ளவுடு கம்மியாக தான் இருக்கும். பின்ன இந்த இடத்துல எல்லாம் அந்த மழை பெய்யறதுலாம் அப்படியே ஸ்க்ரீனில் தான் தெரிய முடியும். ஆனால் நேரில் செம்மையாக இருக்குங்க. வேற லெவலு. ஏ செம்மல. இன்னும் கொஞ்சம் மழை. நாங்கள் வந்த நேரம் மழை பெய்யுது. ஆனால் இந்த இடத்த பார்த்தோன்னா அந்த மழை பெய்யறதெல்லாம் வேற லெவலில் இருக்குங்க. ஏங்க எங்கெங்க வந்திருக்கீங்க? கோமாப்பட்டியா? வாங்கங்க ஊட்டிக்கு. இதாங்க வாழ்க்கை. வேற லெவலு செம்ம. பாருங்க செம்மங்க. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல என்ஜாய்மெண்ட்டோட இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதாங்க நம்ம வாழ்க்கை. அடுத்த இடத்துக்கு மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும், நிறைய ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் இன்றைக்கி ரைட் பண்ணதில் வந்துட்டு நிறைய விளாக் போட்டிருக்கேன், நிறைய ஆடே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் மோட்டோ விளாகுங்கிறது விளாகே பண்ணலை. ஆனால் இந்த இடத்த பார்த்த உடனே உங்களுக்கு இந்த விளாகை நான் கண்டிப்பாக காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு ஸ்பாட்டில் போயிட்டுருக்கேன். இந்த சைடும் எப்படியும் பல்ல எவ்வளோ ஐடி இருக்குன்னு எவ்வளோ ஆளாக இருக்குன்னு தெரில. நீங்கள் பாருங்கள்.
சாமி இதை பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாக டேமு. ஸோ இந்த டேமை தான் நம்ம சுற்றி பார்க்க வந்திருக்கோம். வேற லெவலில் இருக்கீங்க. இங்கே பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ எக்ஸைட்மெண்டடாக எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்ட்டு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, அவ்வளோவுக்கு என்ஜாய் பண்ணணும். நம்ம லைஃப்பை நம்ம மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும். நம்ம வாழ்க்கையில் பார்க்காதது எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஸோ எல்லாத்தையுமே அனுபவிங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. ஆத்தாடி ஆத்தா அடைச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரானு இல்லை, லைட்டாக மட்டும் ஓப்பனில் இருக்கு போல. நீங்கள் இந்த டேமோட தண்ணி இங்கே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் தான் தண்ணி ஓப்பன் ஆகி கீழே அடுத்த இடத்துக்கு போகும். ஸோ இந்த இடம் தான் தண்ணி, இந்த இங்கே அடைஞ்சிருக்க எல்லா இந்த டேமோட தண்ணி எல்லாம் இதில் தான் போகும். லைட்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நான் பேசுகிறது கேட்குதா தான் தெரியல, ஏன்னா அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் அப்படி. என்னங்க இது? அட்டைப்பூச்சியில ஏறிச்சு. ஆமா, அட்டை பூச்சி இருக்குங்க, பார்த்து பத்திரமா வாங்க, கடிச்சிரும். ஸோ பார்த்து பத்திரமா வாங்க வரும்போது. அட்டை ஏறி ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. ஷெட். ஏய், தலை இருக்கா இல்லையா? கொடுங்க, தள்ளி விடுறேன். கொடுங்க. வேற கூடல இருப்பாங்க. இப்ப வண்ண இது பண்ண போறீங்க, தெரிக்க போறோம். ஓரமா போய் விட்டோம். ஏய், அடிபட்டு இருக்குங்க லைட்டா. அதான் தலையில அடிபட்டு பின்னாடி இப்படி இருக்கு. இது ஒரு வித்தியாசமான பாம்பு. இல்ல நான் இதுல தள்ளி விட்டுறேன், உள்ள தள்ளி விட்டுறேன். அங்கிட்டு போ. நல்லா உள்ள தள்ளி விடுங்க ப்ரோ, மறுபடியும் ரோட்டுக்கு வந்து ப்ரோ பிடிச்சி மேலே தூக்கி வீசிடு ப்ரோ. வெளியே எடுங்க, வெளியே எடுத்து நல்லா தூக்கி வெளியே வேணாம், உள்ள போயிடுச்சு, விட்டுருங்க. எங்க பாம்பு இது என்ன பாம்புன்னு தெரியல. ரோட்ல அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. நான் கிராஸ் பண்ணி போனோம், அங்கிட்டு போகாம இங்கிட்டு போகாம தவிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஓரமாக அங்கிட்டு தள்ளி விட்டு போயிட்டோம். இப்போ நம்ம நிறைய மழை, ஸோ நிறைய கிளிப் எடுக்க முடியல. ஆனால் ஃபுல் எக்ஸ்ப்ளோரு வித் செம்ம வைபு அண்ட் ஃபன்னோட. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ லாட்ஸ். நைட்டு இன்னும் கூட கொஞ்சம் நிறைய கிளிப்ஸ் எடுப்பேன். மேபி இந்த விலாகில் முடிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன், இல்லாட்டி நெக்ஸ்ட் விலாகில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ லாட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆனில் போட்டுங்க.